சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சராக நாளை காலை தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாகவும், இதன்படி நாளை காலை 8 மணிக்கு சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்திறங்கப் போவதாக வைத்தியர் அர்ச்சுனா அறிவித்துள்ளார். இவ்வாறு வைத்தியர் அர்ச்சுனா விடுத்துள்ள அறிவிப்பினை அடுத்து நாளை காலை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன் பிரபலமானவர்கள் ஒன்று கூடுவார்கள் என்றும், குறிப்பாக வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தரப்பினர் ஒன்று கூடுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு அங்கு அதிகளவானவர்கள் ஒன்று கூடி வைத்தியசாலையின் இயங்கு நிலைக்கு ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் அங்கு போலீசார் எடுக்கின்ற நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கும் என்றும், எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எவர் வேண்டுமானாலும் கைது செய்யப்படுகின்ற சூழல் தான் தற்பொழுது அங்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான அந்த தீவிரமான நிலை அங்கு ஏன் ஏற்பட்டுள்ளது என்றால், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலிருந்து வைத்தியர் அர்ச்சுனா விடுமுறையில் சென்றதன் பின்னர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக ஒரு பதில் வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் தற்பொழுது தனது கடமைகளையும் பொறுப்பேற்றுள்ளார். இவ்வாறான நிலையில் அந்த வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்கள் முன்னெடுத்திருந்த தொழிற்சங்க போராட்டமும் கைவிடப்பட்டு தற்பொழுது அந்த வைத்தியசாலை இயங்கு நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த வைத்தியசாலைக்கு தேவையான மின்புறப்பாக்கியும் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக கையளிக்கப்பட்டுள்ள அந்த மின்புறப்பாக்கி இன்று காலையிலிருந்து இயங்கு நிலைக்கும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இவ்வாறு இயங்கு நிலையில் உள்ள வைத்தியசாலைக்கு எதிராகவோ அல்லது வேறு ஒரு தரப்பினருக்கு ஆதரவாகவோ வைத்தியசாலையின் முன்பு ஒன்று கூடி போராட்டங்கள் நடத்துவதற்கு போலீசார் அனுமதி வழங்கப் போவதில்லை. இதே போன்ற சம்பவம் தான் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு ஆதரவு தெரிவித்து முதலில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் பின் போலீஸ் பிணையிலும் விடுவிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு வைத்தியசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அங்கு ஒரு பெருமளவானோர் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டங்களை அல்லது குழப்ப நிலைகளை ஏற்படுத்தினால் அங்கு போலீசார் எடுக்கின்ற நடவடிக்கை தீவிரமாகத்தான் இருக்கும். இவ்வாறான நிலைதான் தற்பொழுது சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்க நாளை வருவதாக அர்ச்சுனா அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பினை அடுத்து பலர் அவருக்கு சமூக வலைதளங்களில் உங்களை வரவேற்க நாங்கள் தயாராக உள்ளோம், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்ற பதிவுகளை இட்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையில் நாளை காலை 8 மணிக்கு தான் வருவதாக அர்ச்சுனா அறிவித்துள்ளார். இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா அங்கு வருகை தரும் போது பலர் ஒன்று கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு அங்கு ஒன்று கூடுபவர்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்குமான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை கொடிகாமம் மற்றும் சாவகச்சேரி போலீசார் இணைந்து முன்னெடுத்துள்ளனர். இவ்வாறு போலீசாரும் தயார் நிலையில் உள்ளபோது நாளை காலை அர்ச்சுனா வருகை தரும்போது அங்கு பெருமளவானவர்கள் ஒன்று கூடினால் பலர் கைது செய்யப்படலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மேலாக வைத்தியர் அர்ச்சுனாவும் அங்கு கைது செய்யப்படலாம் என்றும் அதற்கான சட்ட ஏற்பாடுகளும் உள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியர் அர்ச்சுனா ஏன் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுவதற்கு சில காரணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வைத்தியர் அர்ச்சுனா விடுமுறையில் சென்றுள்ளார். அவருடைய விடுமுறை நாள் இன்றுடன் முடிவடைகின்றது. இந்த நிலையில் நாளை தனது கடமைகளை மீண்டும் பொறுப்பேற்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் பொறுப்பேற்க உள்ள அந்த பதவி நிலையில் தற்பொழுது புதிதாக ஒரு வைத்திய அதிகாரி அங்கு கடமைகளை பொறுப்பேற்று செயற்பட்டு வருகின்றார். இவ்வாறான நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா அதே பதவியை தான் தொடர அங்கு வரும்போது ஒரு குழப்ப நிலை ஏற்படும். அந்த குழப்ப நிலையை வைத்தியர் அர்ச்சுனா இவ்வாறு கையாளப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் வைத்தியர் அர்ச்சுனா தரப்பில் சில நியாயங்கள் கூறப்படுகின்றது. குறிப்பாக தனக்கு வேறு எந்த இடங்களுக்கும் செல்வதற்கான கடிதங்களோ அல்லது நியமன கடிதங்களோ இதுவரை வழங்கப்படவில்லை. அதையும் தாண்டி சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்து உங்களை வெளியேற்றியுள்ளோம் அல்லது வேறு பகுதிக்கு மாற்றியுள்ளோம் என்ற கடிதங்களும் இதுவரை கையளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சராக இருந்து விடுமுறையில் சென்ற நான் மீண்டும் அதே பதவிக்கு திரும்பி வருகின்றேன் என்ற நியாயப்பாட்டினை அவர் முன்வைக்கின்றார். இவ்வாறான நிலையில் நாளை காலை அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்கும் போது ஒரு குழப்ப நிலை ஏற்பட உள்ளதாகத்தான் தெரிகின்றது. மேலும் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டால் வைத்தியர் அர்ச்சுனாவும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளில் இன்னும் ஒரு காரணமும் கூறப்படுகின்றது. குறிப்பாக வைத்தியர் அர்ச்சுனா விடுமுறையில் செல்லும் போது அந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக கடமைகளை பொறுப்பேற்கின்றவர்கள் கையெழுத்திடுகின்ற பதிவேட்டு புத்தகத்தினை அவர் தன்னுடன் எடுத்துச் சென்றுள்ளார். இந்த சம்பவத்தினை அடுத்து அவருக்கு எதிராக சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாடு நீதிமன்றத்திற்கும் தெரிவிக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு மீண்டும் வந்து பெருமளவானவர்களுடன் அங்கு ஏதேனும் குழப்ப நிலையை வைத்தியர் அர்ச்சுனா ஏற்படுத்தினாலோ அல்லது அங்கு அணிதிரள்பவர்கள் அங்கு வைத்தியசாலைக்கு ஏதேனும் குழப்ப நிலையை ஏற்படுத்தினாலோ போலீசார் எடுக்கின்ற நடவடிக்கை தீவிரமாக உள்ளதாகத்தான் தெரிகின்றது. எதிர்பாராக இருந்தாலும் நாளை உண்மையிலேயே வைத்தியர் அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருவாரா அல்லது நாளை மறுதினம் வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள சுகாதார அமைச்சு குழுவினர் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கும் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகின்ற போது அவர்களுடன் இணைந்து வைத்தியர் அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருவாரா என்று நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.
வைத்தியர் அர்ச்சுனாவை பொறுத்தமட்டில் தனது விடுமுறைகளை முடித்த பின்பு நாளை மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்பதாகத்தான் கடந்த சில தினங்களாக சொல்லி வந்திருந்தார். நேற்று அவர் தனது முகநூல் ஊடாக நேரலையில் மக்களுடன் உரையாடிய போதும் இவ்வாறான கருத்தினை தான் தெரிவித்திருந்தார். இன்று வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலும் அவர் நாளை காலை தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாகத்தான் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் இன்று வெளிநாடு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு மீண்டும் வரப்போவதாக அவர் தெரிவித்துள்ள கருத்தினை தொடர்ந்து பார்க்கலாம். ஏதாவது கேள்வி கேட்கணும்னு சொன்னால் கேட்கலாம். வேற நான் கேட்டுக்கிறீங்க, கொழும்புல நிற்கிறேன். வாட் இஸ் யோர் பிளான் நெக்ஸ்ட்னு கேட்டுக்கிறீங்க. நாளைக்கு விடிய 8 மணிக்கு வேலைக்கு போகிறேன், அதுதான் என்னுடைய பிளான். நாளைக்கு சாவச்சேரியில் கடமைகளை பொறுப்பேற்கிறீங்களான்னு போட்டுக்கிறீங்க. ஜஸ்ட் நான் நாளைக்கு விடிய என்னுடைய வேலைக்கு போகிறேன். அங்கே நடக்கிறதுகள் தான் இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கும். நான் சொன்னதுக்காண்டி போகிறேன். நான் என்னுடைய பொதுமக்களுக்கு போய்க்குள்ள சொன்னேன்னா நான் திருப்பி வருவேன்ண்டு, அதால் போகிறேன். ஆயு கமிங் சாவச்சேரி டுமாரோன்னு கேட்டுக்கிறீங்க. தில்லியம்பலம் கௌரிசன் ஜஸ்ட் விடிய காலம் 8 மணிக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம். will you come to politics என்று கேட்டுக்கிறீங்க. பொலிட்டிக்ஸ் பாரதுக்காண்டி நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கவில்லை. மல்லாவி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை விசிட் செய்யவும். மல்லாவியில் வந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கு விருப்பம். நான் அதையும் வந்து பார்க்குறேன். மல்லாவியில் தான் எங்களோட கனகாலம் எங்களோட அப்பா இருந்தவர். மல்லாவி அக்கராயன் அதில் நான் பிறந்து வந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம். இவ்வாறான கருத்தினை தான் அந்த ஊடகத்திற்கு இன்று அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். எது எவ்வாறாக இருந்தாலும் நாளை காலை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அர்ச்சுனா வருவாரா அல்லது நாளை மறுதினம் சுகாதார அமைச்சின் குழுவினருடன் இணைந்து வருவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் நாளை காலை அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகை தந்தால் அங்கு பெருமளவானவர்கள் ஒன்று கூடுவார்கள். அதன்போது சில குழப்ப நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தான் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதால் அங்கு நடைபெற இருக்கின்ற விபரீதங்கள் பெருமளவில் தவிர்க்கப்படும் என்றுதான் கூறப்படுகின்றது. இவ்வாறு நாளை காலை சாவகச்சேரி வைத்தியசாலையில் என்னதான் நடக்கப் போகின்றது என்ற கேள்விதான் பலருக்கு எழுந்துள்ளது. அந்த வகையில் நாளை காலை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் அடங்கிய தகவல்களுடன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.